வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் 12ஆம் தேதி புதன்கிழமை இந்த வீடியோவில் நம்ம தங்கம் இவ்வளோ விலை ஏறும்னு யாரும் எதிர்பார்க்கல. அதில் உள்ள வாய்ப்புகளை நிறையா பேர் விட்டுட்டோம். வெள்ளியும் அதே மாதிரி தான். இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத விஷயம். முன்னாடி யாரும் இதை கணிக்க முடியல. இது இந்த அளவுக்கு ஏறும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதை மாதிரி இப்போ மூன்றாவது உலோகமான காப்பரில் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதில் இன்னும் வாய்ப்பு இருக்குது. அதில் இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஹிந்துஸ்தான் காப்பரை பற்றி பார்க்கலாம். இங்கே தான் இந்தியாவில் காப்பர் தயாரிக்கிறதுல முன்னணி நிறுவனமாக இருக்கிறாங்க. இவங்களை விட்டால் வேறு ஆள் இல்லை. இவங்களுக்கு போட்டியாளர்கள் பெருசாக இல்லை. இவங்க தான் 70% காப்பர் இவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம காப்பரோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். தமிழில் செப்பு என்றும் செம்பு என்றும் தாமிரம் என்றும் அழைக்கப்படுது பல்வேறு வார்த்தைகளில். இந்தியாவில் காப்பரோட காலம் சுமார் 3000 ஆண்டுகள் வாக்கில் சிந்து சமவெளி நாகரிகத்தோடு தொடங்கியிருக்கு. அவர்கள் கருவிகள், ஆயுதங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருள்களை உபயோகப்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் ரிக்வேதம் போன்ற பண்டைய நூல்களில் தாமிரம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. தாமிரம் இந்திய கலாச்சாரத்தில் ஒரு இன்றியமையாதாக இருந்திருக்கு. பண்டைய கத்தோலிக்க காலத்தில் தாமிரம் வெட்டி எடுக்கப்பட்டதாக தகவல்கள் இருக்குது. இது இந்து மரபுகளில் தூய்மையையும் செழிப்பையும் குறிக்கிறதுக்கு தாமிரம் பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. ஆயுர்வேதம் அப்புறம் பண்டைய இந்திய மருத்துவத்தில் செப்பு பாத்திரங்களில் தண்ணி சேமிக்கப்பட்டு அதை அருந்துவது ஆரோக்கியமானதாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. தாமிரம் எதனால் ஆனதுன்னு பார்ப்போம். தாமிரத்தில் புரோட்டான்கள், நியூட்ரான்கள் மற்றும் எலக்ட்ரான்களால் ஆனது. அதிக மின் மற்றும் வெப்ப கடத்துத்திறன் கொண்ட சிவப்பு நிற கனிமமாக இருக்குது. உலோக கனிமமாக இருக்குது. ஆக்சிஜன், சல்ஃபர், துத்தநாகம் போன்ற தனிமங்களும் இதில் இருக்குது. செயற்கையில் தாமிரத்தை உருவாக்க முடியுமான்னு பார்த்தா தாமிரத்தை மனுஷனால் உருவாக்க முடியாது. தங்க மாதிரி தான் இதுவும் பூமியின் மேல் தட்டில் இயற்கையாகவே உருவாகுது. மனிதனுக்கு இன்றியமையாத கனிமமாக இருக்குது. இதை உடலால் உற்பத்தி செய்ய முடியாது. உணவுகளின் மூலமாகத்தான் இதை பெற முடியும். தாமிரம் எவ்வாறு பூமியில் உருவாகுதுன்னு பார்த்தோம்னா இயற்கையாகவே புவியியல் செயல்முறைகள் மூலம் உருவாகுது. எரிமலை செயல்பாடுகள் மற்றும் பூமி மேலோட்டத்தில் உள்ள வெப்ப நீரூற்றுகள் மூலமும் இந்த நிகழ்வு ஏற்படுது. உலகத்தில் காப்பர் அதாவது தாமிரம் அதிகமாக கிடைக்கும் நாடு சிலியில் தான் அதிக உற்பத்தியும் செய்கிறாங்க. இப்போ 2024 கணக்குப்படி 5.3 மெட்ரிக் டன் உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க. இரண்டாவது ஜனநாயக காங்கோ குடியரசு இருக்குது. மூன்றாவதாக பார்த்தோம்னா பெரு, நான்காவது சைனா, அஞ்சாவது அமெரிக்கா. இந்த 5 நாடுகள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க. தாமிரம் உற்பத்தி செய்வதிலையும் அதாவது இயற்கையாக கிடைக்கவும் செய்து உற்பத்தியும் செய்கிறாங்க. இந்தியாவில் தாமிரம் முதன்மையாக மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்டில் அதிகமாக காணப்படுது. மற்ற மாநிலங்கள்லேயும் பரவலாக காணப்படுது. தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் கொஞ்சமாக தாமிரம் இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. உலகளாவிய இதில் பார்க்கும்போது விலை விவரம் பார்ப்போம். ஒரு கிலோ தாமிரம் அமெரிக்கன் டாலரில் பார்க்கலாம். நம்ம பவுண்டில் தான் விலை பார்க்க முடியும். ஆனால் நான் உங்களுக்கு புரியுறதுக்காக கிலோவில் சொல்கிறேன். ஒரு கிலோ தாமிரம் 2020 6.50 அமெரிக்கன் டாலராக இருந்திருக்கு. அது 6.50 பைசான்னு நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். 6.50 அமெரிக்கன் டாலர். அப்புறம் 2021 9 ரூபாயா நல்லா ஏறிடுச்சு, உச்சத்துக்கு போயிடுச்சு. மறுபடியும் 2022 பார்த்தோன்னா மறுபடியும் 6.50க்கு வந்துருச்சு. 6.50 அமெரிக்கன் டாலருக்கு வந்துருச்சு. அப்புறம் ஜூலை 2025 இப்போ சரியான ஏற்றம், ரெக்கார்டு ஹையை போய் தொட்டுச்சு. ஜூலை மாதம் ஒரு கிலோ கிட்டத்தட்ட $13 அமெரிக்கன் டாலருக்கு போச்சு. இதுதான் அதிகபட்ச விலை. அதுக்கப்புறம் படிப்படியாக இறங்கி ஆகஸ்ட்டில் $9.50 கீழே போன இந்த தாமிரம் அப்புறம் இப்போ $11 வர்த்தகமாயிட்டிருக்கு. ஏற்ற இறக்க இருந்தாலும் எதிர்கால நோக்கத்தில் ஏற்றத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. செம்புக்கான தேவைகளை பார்க்கலாம். மின்மயமாக்கல், மின்சாரத்திற்கான செப்பு தேவை, சூரிய சக்தி பேனர்கள், காற்றாலைகள், டிஜிட்டல் தரவுகள், உள்கட்டமைப்பு மற்றும் உலகளாவிய பசுமை மற்றும் டிஜிட்டல் மாற்றத்தின் வெற்றிக்கு தாமிரம் ஒரு இன்றியமையாத இருந்து வருது. எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் 70% தாமிரம் பயன்பட்டு வருது. மற்றும் போக்குவரத்து, கடல்சார் மற்றும் விண்வெளித்துறை, தொழில்துறை இயந்திரங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது இந்த தாமிரத்தால் தான். தாமிரம் பயன்படுத்தாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். தாமிரம் மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய பயன்பாடாக இருக்குது. பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்களை தடுக்கிற தன்மை இதில் இருக்கிறதுனால அதிக அளவு தொடக்கூடிய இடங்களில் தாமிரங்களை பயன்படுத்துகிறாங்க. இது அப்போ இல்லாமல் நகைகளை உருவாக்குறதுக்கு கலவைகளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மிகப்பெரிய பயன்பாடுகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்குது. நம்ம குறிப்பிட்டதை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். தாமிரத்தோட பயன்பாடுகள் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது நாளுக்கு நாள். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காப்பர் தாமிரம் இந்தியாவின் மத்திய பிரதேசம் நாட்டின் மொத்த உற்பத்தியில் 75% பங்கு வகிக்குது. இது இந்தியாவின் மிகப்பெரிய தாமிர சுரங்கம் மத்திய பிரதேச மாநிலத்தில் மலஞ்ச் கந்த் சுரங்கம்.
இதற்கு வந்து இதை உற்பத்தி செய்கிறதுல இந்தியாவோட லீடர் வந்து HCL, ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட். இவங்க தான் இந்தியாவுக்கு லீட்ரு. இப்போ வந்து 80% காப்பரை இவங்க உற்பத்தி செய்கிறாங்க. அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த நிறுவனம் தாமிரம் சுரங்கப்படுத்துதல், உருக்குதல், சுத்திகரிப்பு ஆகியவற்றில் ஈடுபட்டு வர்றாங்க. இவங்களுக்கு வந்து காப்பர், ஹிந்துஸ்தான் காப்பர் போக மற்ற நிறுவனங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பெரிய அளவில் இவங்களுக்கு போட்டி இல்லை. மாதவ் காப்பர், ஹிண்டால்கோ, பாக்யாநகர் போன்ற சில நிறுவனங்களும் இருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் காப்பர் வந்து அரசாங்கம் 67% பங்குகளை வச்சுருக்கு. 1967ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் இணைக்கப்பட்டிருக்கு. ஹிந்துஸ்தான் காப்பரோட 2ஆம் காலாண்டு முடிவுகள் நேற்று வந்துருச்சு, பார்ப்போம். நிகர லாபம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு 102 கோடி, இந்த ஆண்டு 186 கோடியாக 82% அதிகரிச்சிருக்கு. அப்புறம் வந்து வருவாய் வந்து சென்ற ஆண்டு 518 கோடி, இந்த ஆண்டு 718 கோடியாக 38% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா வந்து 86% அதிகரிச்சிருக்கு. ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 365, லோ வந்து 183, க்ளோசிங் 339 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. PE ரேஷியோ 67, செக்டார் P 74, புக் வேல்யூ 27, 12 டைம் அதிகமாக இருக்குது. 0.43% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 5 வருஷத்தில் மல்டி பேக்கர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மிகப்பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருச்சு 5 வருஷத்தில். ஆனால் நேற்று வந்து 360 ரூபாயிலிருந்து இந்த பங்கு ஒரே நாளில் இன்றைக்கி வந்து 6% விழுந்திருக்கு. 39 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இவ்வளவு ரிசல்ட் நல்லா இருந்து இந்த பங்கு ஏன் இப்படி விழுந்திருக்குன்னா, அதிகமான ஏற்றம் சமீபத்தில் ஒரு 3 மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் அடைஞ்சிருக்கு. அதனால் வந்து லாபத்தில் உள்ளவங்க பெரிய முதலீட்டாளர்கள்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு வெளியே போயிருக்காங்க. இல்லை இன்னொரு என்னென்னா, இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சமீபம் ஒரு 2-3 மாதத்தில் மிகப்பெரிய லாபம் கிடச்சிருக்கும். அதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் சில்லறை முதலீட்டாளர்கள் உள்ளே போய் மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. ரொம்ப உச்சத்தில் இருக்க பங்கை எப்பயும் போய் அவசரப்பட்டு வாங்காதீங்க. அதே சமயத்தில் இதை நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும். நீண்ட கால நோக்கத்துக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான நிறுவனம். எதிர்காலத்தில் இந்த காப்பர் மிகப்பெரிய தேவையாக இருக்க போது, இந்த தேவைக்கு வந்து நம்ம முக்கியமாக நம்பி இருக்கிறது இந்த ஒரு நிறுவனத்தை தான் அதிகமாக சார்ந்திருக்கணும். கிட்டத்தட்ட 75% இவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த நீண்ட கால நோக்கத்துக்கு இந்த நிறுவனத்தை நம்ம பயன்படுத்திக்கிறணும். இப்போதைக்கு 310 வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். 280க்கும் வாய்ப்பு இருக்குது. 310 வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நீண்ட கால நோக்கத்துக்கு வச்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங் வாங்கி விற்றுக்கிட்டு இன்ட்ராடேலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. வாங்கிட்டு ஒரு சமயம் மறந்துட்டு விட்டுருங்க. நீண்ட கால நோக்கத்துக்கு விற்கவே கூடாத ஒரே நிறுவனம் இதாக இருக்கும். ஏண்டா காப்பர் தேவையை யாராலையும் எதுவும் ஈடுகட்ட முடியாது. அதிகமான காப்பர் தேவை. மின்சாரத்துறையில், எலக்ட்ரானிக்ஸ் துறையிலையும் அதிகமான காப்பர் தேவை இருக்குது. அதை மனசில் வச்சுக்கோங்க. நாளைக்கு டிமாண்ட் ஏற்படும் போது இந்த பங்கோட விலை நல்லா அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இப்போ உடனே இது நடக்காது. இப்போ நீண்ட கால நோக்கத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான நிறுவனமாக இருக்கும். பல மடங்கு லாபம் தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் சொந்தமாக யோசிச்சு நல்ல முடிவு பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண வாய்ப்பு இருக்குது. பங்கு இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக காத்துருங்க. நிச்சயமாக ஒரு நல்ல விலைக்கு வந்து இதை நீங்கள் 310க்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியுது. நீங்களும் சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.